எல்லாம் உன்னை எங்களாம்ல தேட ஏம்ல யாம்லையா 4 மாசத்துக்கு முன்னாடி நாளைக்கு தரேன்ட்டு 400 ரூபா வாங்கினேன். 4 மாசம் ஆச்சு. மாசம் 100 ரூபா கொடுத்துருந்தா கூட நேரத்துக்கு கடன் நடந்திருக்கும். நீ 400 ரூபா கூட தர வேண்டாம்ல. அந்த 350 ரூபாய்க்குள்ள ரீசார்ஜ் பண்ணலன்னு ஜியோ கம்பெனிக்காரன் டெய்லி போன் போட்டு கிளிக்காமல. இல்ல ஏன்டே ரீசார்ஜ் இல்லடா. நீ ரீசார்ஜ் பண்ணல நான் இல்ல செய்ய. நம்ம சின்ன வயசுல உன 5 ரூபாய் தேன் மிட்டாய் தந்தோம்ல. அதுக்கெல்லாம் நான் என்ன கணக்கால பார்த்தேன். நான் ஒவ்வொரு அடியும் சுட்டி கேட்க வரும்போது நீ இப்படி சென்டிமெண்டா பேசி என்ன மலிப்பிடுத. அதெல்லாம் இப்ப கதைக்காவது. உன்னை சுட்டத்தாயோட உனக்கு எனக்கு பழக்கம் முடிஞ்சுது. எனக்கும் துட்ட திருப்பி தரணும்னு ஆசைதான். ஆனா எங்க அப்பாவுக்கு 2 நாளா காய்ச்ச படுத்துட்டு எந்திக்கவே மாட்டுக்காரா. உண்மைக்குமா? ஒரு மருந்து அவங்க கூட துட்டு இல்ல. உண்மையை சொல்லுதா இல்ல மத்த மாதிரி இப்பவும் போய் சொல்லுதியா? உண்மையுமே நீனாலும் எங்க வீட்டுல வந்து பாருடா, நடக்க கூட முடியல. என்னடா நீ இந்தா இத வச்சு உங்க அப்பா ட்ரீட்மெண்ட் பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ல. இதை எப்படி உனக்கு திருப்பி தர்றே தெரியலடா. இதெல்லாம் வேண்டாம்ல. உங்க அப்பா என் அப்பா மாதிரி. இத கூட தர வேண்டாம். அந்த 400 ரூபாய் மட்டும் சீக்கிரம் கொடுத்தோல. சரி கண்டிப்பா நான் உனக்கு திருப்பி தந்துடுவேன். ஏ தம்பி, நீ லட்சி ஃப்ரெண்டு தானே? நீ எவ்வளவு ஜாலியா வர? சரக்கு வாங்கிட்டு அடிச்சு புடிச்சு சைடிஸ் காசு இல்ல, ஒரு 20 ரூபாய் என் பையன் கொடுத்துருதா. உனக்கு உடம்பு சரியில்லைங்க. இப்ப 200 ரூபாய் வாங்கிட்டு போறான். 200 வாங்கிட்டு போறானா? ஒரு 100 ரூபாய்க்குள்ள